தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு மக்கள் பாரத்தை தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம் நண்பர்களே. இன்றைக்கு ஏராளமான சண்டை காட்சிகள்லாம் இருக்கின்றன. அண்ட் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பா தமிழ் சினிமாவுக்கும் நமது புராண இதிகாசங்களுக்கும் உள்ள தொடர்பு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது. ரைட். நேத்தைக்கு பாண்டவர்கள் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணை மாலையிடுகின்றால், அதுக்கப்புறம் அவங்க வீடு நோக்கி புறப்படுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனா சுயம்வர மண்டபத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அதுக்குள்ள இங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுங்க. வந்த ராஜாக்கள்லாம் இப்போ ஒற்றுமையாகி விட்டார்கள். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்காம இருந்திருப்பானுங்க. ஏன்னா எல்லாரும் போட்டியாளர்கள், காம்படிட்டர்ஸ். அதனால அந்த பொறாமை இருந்திருக்கும். ஆனா இப்போ வேற யாரோ ஒருத்தனுக்கு மாலை இட்டு விட்டால் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தோத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த பிராமணர்கள் சுயம்பரத்துக்கு தகுதி இல்லாதவர்கள், சத்திரியர்களுக்குத்தான் சுயம்பரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கச்ச இத்தனை ராஜாக்கள் இருக்கும், நம்மள ஒத்துரு கூடவா தகுதி இல்ல? இந்த துருபதன் நம்மளெல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்திட்டான். நல்ல சோறு போட்டான், உயர்ந்த உணவுகளை புசிக்க வைத்து விட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டான். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, அவனுடைய பையனையும் நாம சும்மா விடக்கூடாது. ஏன்னா திருஷ்டத்யும்னன் அங்க ஒரு வாக்கு கொடுக்கிறான். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் யாராக இருந்தாலும் அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு என் தங்கையை திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு. சோ அத மனசுல வச்சுதான் அவன் பையனையும் கொன்னுடணும் அப்படின்றாங்க. கூடவே ஒருவேளை அந்த கிருஷ்ணை அந்த பெண்ணுக்கு சத்திரியர்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இஷ்டம் இல்லாததுனால ஒரு பிராமணனை தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னா அவளையும் கொன்னுடுங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுல இவங்க எல்லாரும் கோபத்துல கொதிச்சு போயிருக்காங்க. பிராமணர்களுக்கு சுயம்வரம் தகுதி இல்லாதது எல்லாம் கரெக்ட். ஏன்னா நீங்க யாராவது ஜெயிக்க வேண்டியதானடா, ஒத்தனாலையும் முடியல. அதை நான் இழுக்க கூட முடியாம எத்தனை பேர் தோத்து போனாங்க. கர்ணனே அவனால இழுக்க முடியல அப்படின்னும் போது எவனோ ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போனானா அவன் பலசாலி அப்படின்னு இருப்பியா? அதை விட்டு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு. இதுதான் தோல்வி அடையும் போது அந்த ரேஷனல் திங்கிங் அப்படின்றது என்றைக்குமே இருக்காது. ஒரு பக்கமாகத்தான் நான் செஞ்சதுதான் கரெக்ட், அந்த மெஷின்ல கோளாறு, ஐ மீன் அந்த நான்ல கோளாறு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் எல்லாரையும் மாதிரி. அப்படியே கொதிச்சு போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒத்தம் கூடவா கேட்கல, எப்பா நம்மளால இத தூக்கவே முடியல. ஆனா அவன் அதை தூக்கி நிறுத்தி சர்ரு சர்ரு சர்ருன்னு 5 அம்புலையும் குறி அடிச்சிருக்கான். அப்ப அவன் எப்பேற்பட்ட திறமசாலியா இருக்கணும். ஆனா இப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த வெற்றி பெற்ற பிராமணன் இருக்கான் பாருங்க, அவனோட சண்டை போறதில்லை. ஏன்னா அவன் கிளம்பி போயிட்டான்றத பார்த்துட்டாங்க. துருபதன், திருஷ்டத்யும்னன், அதுக்கப்புறம் கிருஷ்ணை, 3 பேர் அப்படின்னு. அகைன் ஆத்திரம் அறிவுக்கு சத்ருன்னு சொல்லுவாங்க. இப்ப கிருஷ்ணையை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா அவதான் அந்த பிராமணன் அர்ஜுனனோட போயிட்டு இருக்கால. அப்ப அங்க போயிட்டு இவங்க வீரத்தை காமிச்சா அந்த வில்லுல நானேற்றியவன் அவன் திருப்பி அடிக்க மாட்டானா அப்படின்ற யோசனை இவங்களுக்கு இல்லை. அடுத்தது துருபதன் திருஷ்டத்யும்னனை கொல்லணும் அப்படின்னு சொன்னா அவன் மருமவன் ஆயிட்டான்ல, எப்பேற்பட்ட திறமசாலி அப்படின்றத காமிச்சுட்டான்ல, அவன் சும்மா இருப்பானா? அவன் பகைய தேடிக்கிறமே அந்த அறிவும் இல்லை. பொறாமை, வெறுப்பு அதெல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே தீ மாதிரி எரிகின்றது. அதனால கொலை செய்யவும் துணிந்து விட்டார்கள். இப்ப என்ன பண்றாங்க எல்லா அரசர்களும்? அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நம்ம இன்னைக்கு பைக்ல போகும்போது அதெல்லாம் கிளவுஸ் போட்டிருக்கிறத பாக்குறாங்க, லெதர் கிளவுஸ். அந்த மாதிரி அங்கு வந்த ராஜாக்கள்லாம் மணிக்கட்டுக்கும் விரல்களுக்கும் தோலாலான உரைகளை போட்டுக்கொண்டு கத்திய உருவிக்குன்னு வந்தாங்க அப்படின்னு மகாபாரதம் கூறுகின்றது. சோ கிளவுஸ் அப்படின்றது ஏதோ நாம புதுசா இந்த நவநாகரிக உலகத்துல கண்டுபிடிச்சோம்லாம் நினைக்காதீங்க. அந்த காலத்துல சல்லியன், துரியோதனன் எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க லெதர் கிளவுஸ். இந்த காலத்து மாதிரி எல்லாம் இந்த என்ன சொல்றது,
போலியான லெதர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளவுஸ் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் லெதர்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நாம இன்னும் காப்பி அடிச்சுன்னுக்கிறோம். உடனே வந்து அவங்க எந்த காலேஜ்ல பிஇ லெதர் டெக்னாலஜி படிச்சாங்க அப்படின்லாம் கிறுக்குத்தனமா கேட்காதீங்க. கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒத்துரை தவிர. இப்போ அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, கிளவுஸ் போட்ட கையில கத்திய உருவின்னு இந்த துருபதனையும் திருஷ்டத்துமையும் கொல்றதுக்கு ஓடி வராங்க. இப்போ அந்த துருபதன் என்ன பண்றான், நேரா பிராமணர்களை போய் சரணடைந்தான் அப்படின்னு மகாபாரதம் கூறுகின்றது. எதுக்காக அங்க போனா அப்படின்னா, அவன் வந்து பயந்துட்டோ இல்ல தோத்துருவோன்னோ அப்படி எல்லாம் போல இந்த அரசர்களை சமாதானப்படுத்துவதற்காக அப்படின்னு மகாபாரதம் கூறுகின்றது. ஏன்னா துருபதன் வந்து மிகப்பெரிய வீரன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். துரோணருக்கு வந்து அந்த குருதட்சிணை கொடுப்பதற்காக முதல்ல இந்த கௌரவர்கள் எல்லாம் போறாங்க. அப்பவே பாண்டவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்க முதல்ல போட்டோம், அப்புறம் நம்ம போலாம் அப்படின்ட்டு இவங்க லேட்டா போறாங்க. சோ முதல்ல போன கர்ணன் உள்ளிட்ட அத்தனை கௌரவர்களையும் அடிச்சு துரத்திருக்காங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியா தான் பாண்டவர்கள் வெயிட் பண்ணி போயிட்டு அவனை தோக்கடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு. சோ அப்படி இருக்கச்ச இது பயம் காரணம் கிடையாது. இந்த அரசர்கள் வந்து பெரிய கோஷத்தோட வாளை உருவி கொண்டு வரும் சத்தத்தை கேட்ட உடனே அர்ஜுனன் அப்படியே திரும்பி பார்க்கறான். பார்த்தா பின்னாடி வந்து ஒரு சண்டை நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. உடனே கிருஷ்ணய அப்படி பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கிட்ட வரான். பின்னாடியே பீமனும் வரான். 2 பேரும் இன்னமும் பிராமண கோலத்தில் தான் இருக்கின்றார்கள். 2 பேரும் வந்த உடனே அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த போட்டியில கொடுத்தாங்க இல்லையா அந்த வில், அதை எடுத்துட்டு அப்படி நிக்கிறான். இப்போ பீமன் என்ன பண்றான், 2 கையாலையும் ஒரு மிகப்பெரிய மரமா அப்படியே அதை புடுங்கி அப்படி புடிச்சு ஆட்டுறானா, இலையெல்லாம் சட 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 சடன்னு அப்படியே கீழே விழுதான். இப்ப இங்க கிருஷ்ணரும் பலராமரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் பலராமர் கிட்ட சொல்றாராம், அதோ அந்த வில் எடுத்துட்டு நிக்கிறான் பார், அவன்தான் அர்ஜுனனாக இருக்க வேண்டும். இந்த மரத்தை புடுங்கிட்டு இருக்கான் பார், அவன்தான் விருகோதரன் பீமனாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை எந்த மனிதனாலும் இந்த பூமியில் பீமனை தவிர செய்ய முடியாது. நான் வசுதேவன் புத்திரன் அப்படின்றது உண்மையானால் அவன் அர்ஜுனன், இவன் பீமன். அங்க வந்து ஒரு சாந்தமான முகத்தோடு நீளமான மூக்கோடு வரார்பாரு, தாமரை போன்ற முகத்தோடு அவர்தான் தர்மபுத்திரரா இருக்கணும். இங்க 2 சுப்பிரமணியர்கள் போல பக்கத்துல நிக்கிறாங்க பாரு, அவங்கதான் நகுலன் சகாதேவனாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு. பலராமனும் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்றார். ஆஹா, பரவாயில்லையே, நம்ம சொந்தக்காரங்க அப்படி படிச்சுட்டாங்க, இப்ப பலசாலியா இருக்காங்களே அப்படின்னு. இப்ப அந்த அரசர்கள் எல்லாம் வருகிறார்கள். இருந்தாலும் வந்து இந்த சினிமால நம்ம பார்ப்போம்ல, நீங்களாம் நில்லுங்க அப்படின்ட்டு வில்லன் சொல்லிட்டு ஹீரோ வந்து மோதுவான் இல்லையா, அந்த மாதிரி அர்ஜுனனுடன் மோதுவதற்கு கர்ணன் வந்து நிற்கிறான். இந்த பக்கம் பீமனோட சல்லியன் வந்து நிற்கிறான். இந்த சல்லியன் தான் இன்னைக்கு வந்து இவங்களோட சண்டை போட்டாலும் இவங்களுடைய சொந்தக்காரன். ஆனா பின்னாடி வந்து கௌரவர்களுக்கு வந்து துணை புரிய போகின்றான் அந்த குருஷேத்திர யுத்தத்துல. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ கர்ணனும் அர்ஜுனனும் சரமாரியாக அம்பு விடுகின்றார்கள். எப்படின்னா, என்னுடைய திறமை பார்த்தியா, அதை உன்னோட நான் மேல அடிக்கிற மாதிரி இப்படி மாறி மாறி அம்பு விட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அர்ஜுனன் என்ன பண்றான், அவனுடைய அஸ்திரங்களால் கர்ணனுடைய வில்ல உடைச்சு போடுறான். உடனே கர்ணன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வேற ஒரு வில்ல எடுத்துட்டு வரான். அப்போ அவன் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான், எவா யாருப்பா நீ, இவ்வளவு ஒரு பராக்கிரமத்தோட இருக்க? அந்த தனுர்வேதமே ஒரு மனித உருவெடுத்து வந்ததோ, இல்லன்னா நீதான் அந்த பரசுராமரோ, இல்ல தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த இந்திரனா, இல்லன்னா பாண்டுபுத்திரன் அர்ஜுனனா? ஏன்னா என்னை எதிர்த்து சண்டை போடுவதற்கு அந்த இந்திரன் நேரில் வந்தாதான் உண்டு, இல்ல அர்ஜுனன் வந்தாதான் உண்டு. இல்ல ஒருவேளை விஷ்ணுவா இருப்பியோ நீ? யாரா இருந்தாலும் நீ மாறு வேஷத்துல பிராமணன் மாதிரி வந்திருக்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்றான். எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே கர்ணன் ஒண்ணு ஆட் பண்றான். அந்த அர்ஜுனனா, அவன் தான் அந்த பாண்டவர்கள் 5 பேருமா சேர்ந்து எரிஞ்சு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இப்படி அவன் இங்க வந்திருப்பான். இதையும் சொல்லுகிறான் கர்ணன். அப்போ அர்ஜுனன் சொல்றான், நான் வந்து தனுர்வேதமும் இல்லை, பரசுராமனும் இல்லை. நான் இந்த வித்தைகளில் கைதேர்ந்த ஒரு பிராமணன். அந்த இந்திராஸ்திரத்தையும் நான் வந்து கை தேர்ந்தவன். ஒன்னே ஒண்ணு, நான் தோத்துட்டேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன், சும்மா வாய் பேசிட்டு இருக்காத அப்படின்றான். 2 பேருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கின்றது.
கடைசியில இந்த முறையும் கர்ணனுடைய வில்லை உடைத்து விட்டு அவனை அம்புகளால் அடிக்கிறான் அர்ஜுனன். தோற்றோடி போகின்றான் கர்ணன். அவங்க தோத்து போய் ஓடுகின்றான். ஏற்கனவே இவங்க மாமனார் துருவதனோட சண்டை போடும் போதே இந்த கௌரவர்கள் கர்ணன் எல்லாம் தோத்து வந்தாங்கன்னு பாக்குறோம். இப்ப 2வது தோல்வி கர்ணனுக்கு. ஆனா என்னவோ தெரியல, கர்ணன் அவன் தான் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக எல்லாராலும் போற்றப்படுகின்றான். பார்ப்போம் அப்படியே வரிசையா என்னென்னலாம் வருது அப்படின்னு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீமனுக்கும் சல்லியனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே குத்துச்சண்டை நடக்கின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில அந்த சல்லியனை அடித்து நொறுக்கி விடுகின்றான். அவனும் வந்து தோற்றோடி போகின்றான். இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம், சண்டை நடக்க இருக்கும் பொழுது அர்ஜுனன் அப்படி வில்லோட தயாரா இருக்கான். அப்ப அங்க இருந்த பிராமணர்கள் எல்லாம் என்ன இருந்தாலும் அவங்க ஆளு ஜெயிச்சுட்டான்னு ஒரு சந்தோஷம் இல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்களும் உங்களோட சண்டைக்கு வரோம் அப்படின்றாங்க. அப்ப அர்ஜுனன் சொல்றான், நீங்கள் பார்ப்பவர்களாக மட்டும் இருங்கள், ஸ்பெக்டேட்டர்ஸா இருங்க, ஜஸ்ட் அப்படி தள்ளி நின்று ஒதுங்கி போயிட்டு அடி மேல படாம வாட்ச் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டான். சரி, இவங்க 2 பேர் மட்டும் தான் சண்டை போட்டாங்களா, மத்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல இந்த துரியோதனன் ரொம்ப ஒரு பெரிய எஃபர்ட் இல்லாம அந்த பிராமணர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட சண்டை போட்டு இருந்தானா. பரவாயில்ல, ஈஸி டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டான். அப்போ தர்மர் வரார். அவரை பார்த்த உடனே உங்ககிட்ட என்ன பலம் இருக்குது, அவங்களோட போய் நான் சண்டை போடுறதா அப்படின்ட்டு திரும்பி போயிட்டானா துரியோதனன். ஆனா தர்மர் உடல, என்ன பேசிட்டு இருக்க, பலம் எங்க இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனோட சண்டை போட ஆரம்பிக்கின்றார். அதுக்கப்புறம் துரியோதனன் வந்து தர்மபுத்திரனோட சண்டை போடுறான். அகைன் தோற்றோடி போகின்றான் துரியோதனன். இந்த பக்கம் இந்த சகாதேவனோட துச்சாசனன், அந்த துணிய உருவம் பாருங்க, துச்சாசனன், ஆமா அவனே தான். அதே மாதிரி இந்த பக்கம் நகுலனோட துச்சாசனுடைய தம்பி துசகன், அவன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேருமே நகுல சகாதேவர்கள் 2 பேருமே இந்த 2 தம்பிமார்களையும் வந்து அடிச்சு துரத்திடுறாங்க. எல்லாரும் தோத்த உடனே ஓடி போயிடுறாங்க. ஆனா கர்ணன் மட்டும் தோற்று ஓடி போகும் பொழுது ஒரு ரியலைசேஷனோட போனா என்று கூறுகின்றது மகாபாரதம். என்னன்னா, பிராமண தேஜஸ், அதோட நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்னு ஓடுகின்றான். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. சனிக்கிழமை கேள்வி நேரத்துல நான் இதை விளக்குகின்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் வராங்க, மத்தியாசம் எல்லாம் பண்றாங்க. சரிங்க, ஏதோ ஆனது ஆயிப்போச்சு. அவன் வந்து தவ வலிமையை காமிச்சு அவன் வந்து ஜெயிச்சுட்டான். இப்ப தேவையில்லாம சண்டை போடுறது அப்படின்றது யாருக்குமே நல்லதில்லை. அதனால விட்டுருங்க. உங்களால ஜெயிக்க முடியல, அவன் ஜெயிச்சுட்டான், அவன் கொண்டு போறான் அப்படின்னும் போது இதை வந்து நம்ம தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு வழக்கம் போல சில பெருசுங்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கலைந்து போகின்றார்கள். இப்ப அந்த பாண்டவர்கள் 5 பேரும் கிருஷ்ணையுடன் இந்த ஒர்க் ஷாப், வேலைச்சாலைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கொயவருடைய வீடு, அதை நோக்கி போகின்றார்கள். ஒரு வெற்றி கழிப்பு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கத்துல குந்தி ரொம்ப டென்ஷனோட இருக்கா. போன இடத்துல என்ன ஆச்சோ தெரியலையே, சுயம்பரத்துக்கு போயிருக்காங்கன்றது குந்திக்கு தெரியும். வந்து ஒருவேளை இந்த துரி வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது போட்டு தட்டானா என்ன பண்றது, இல்ல ராட்சசர்கள் அவங்க வந்து இவங்க இந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு பழைய பகைய மனசுல வச்சுக்கின்னு, ஏன்னா அந்த பக்கம் ஹிடம்பன், இந்த பக்கம் பகாசுரன் அவங்க எல்லாம் போட்டு தள்ளி இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க வந்து ஏதாவது தீங்கு விளைவித்து விட்டார்களோ அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கா குந்தி. அந்த காலத்துல வாட்ஸ்அப்லாம் இல்ல போல இருக்கு. அதனால உடனுக்குடன் இந்த பிரேக்கிங் நியூஸ் அதெல்லாம் யாரும் ஷேர் பண்ணல போல இருக்கு. பாவம், ஒரு பெத்த மனசு இல்லையா, கவலைப்படத்தான் செய்யும். இப்போ இந்த 5 பேரும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணையோட வந்துட்டு அந்த அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வாசல்ல இருந்து சொல்றாங்க, அம்மா நாங்க வந்துட்டோம், பிக்ஷையுடன் வந்திருக்கின்றோம் அப்படின்றாங்க. இப்ப குந்தி உள்ள இருந்து என்ன சொல்றா, அப்பா வந்து சேர்ந்தாங்கன்ற சந்தோஷத்துல, பிக்ஷையோட வந்துட்டீங்களே 5 பேருமா சேர்ந்து சாப்பிடுங்கோ அப்படின்றா. இப்ப பகீர்னு ஆகி போயிடுச்சு 5 பேருக்கும். தாய் சொல்லை தட்டாதே அப்படின்றது ஆமா எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? 5 பேரும் சேர்ந்து புசிங்கோ அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. என்ன பண்றது? பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.